இதுதான் என்னுடைய பிறப்பு, என் பிறப்பு உரிமை அப்படின்ற அந்த அழிவுள்ள வித்தை கொண்டாடுகிற வரை அந்த மரபணுக்குள் தான் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். Transformation comes when your mind is renewed. உங்கள் மனம் புதிதாக நீங்கள் மறுரூபப்படுவீர்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபப்படுவீர்கள். பக்கத்துல பார்த்தா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, திரும்ப சொல்லுங்க, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் தேவனால் பிறந்தவர் என்பதை அவருடைய பேச்சிலே, அவருடைய செயல்பாடுகளில் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். He literally lived with a mindset that I am born of the Father. நான் உன்னதத்தில் இருந்து பிறந்தவன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை தனியே விடுகிறதில்லை, நான் தேவனால் பிறந்தவன் என்பது அவருடைய மனநிலை. பக்கத்தில் பார்த்துருவோம், உங்க மனநிலை அப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். மனநிலையை குறித்து பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது, எங்களுடைய நிறைய கதை சொல்றேன், பரவாயில்ல, நமக்கு வசனம் கேட்கறத விட கதை நல்லா கேட்கலாம். எவ்வளவு இந்த முதல் ஆராதனை செல்ல முக்கிய தேங்கிடுவேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா அற்புதமா நீங்க கேட்கறீங்க. பார்த்தா நீங்க வசனம் கேட்கல, கதை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு சத்தியம் உள்ள போகுது. நிச்சயம் அவங்க வாழ்க்கை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கா. அவன் எங்க அப்பா ஆட்சிக்கு 4 பசங்க. எங்க அப்பா ஆட்சிக்கு 4 பசங்க. ஸோ அவங்க ஒரு பெண் பிள்ளை வேணும்னு ஒரு பெண் பிள்ளையை வளர்த்தார்கள். அவங்க கணவர் ஒரு டிடிசி டிரைவர். அவர் இப்போ இல்லை, அவர் இறந்துட்டாரு. அந்த மாமா ஒரு டிடிசி டிரைவர். டிடிசின்னா திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இப்போ அதே பேர் தானே மாத்தினாங்களா? எஸ்சிடி சார். நம்ம ஒரு பஸ் ஓட்டுவார். பஸ் ஓட்டுறது, நீங்க பஸ் டிரைவர் பஸ் ஓட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கியர் போடுறது, இந்த பஸ் ஒரு உருமல்லே கியரை மாத்திடுவாங்க. ஸோ அந்த இல்லையா, அந்த நம்ம கார் ஓட்டுற மாதிரி பஸ் ஓட்ட மாட்டாங்க. பஸ் உருமிக்கிட்டே இருக்கும் போதே அப்படியே கியரை மாற்றுவாங்க. அப்படி அந்த கியர் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேற ஏதாவது கார் கியரை மாத்துறீங்கன்னா கியர் ராடே கையில் வந்துடும். அப்படி மாத்தினாதான் அந்த பஸ் கியர் விடும். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? அப்படியே பஸ் ஓட்டி பழகணும் வருது. அப்போ எங்க பண்ண வீட்டுல பஸ் நிறுத்திட்டு தான் எங்க பண்ண வீட்டுக்கு வருவார். 2 இருந்து வருவாரு. ஒரு பெரிய வாழைப்பழ தாரோட தான் வருவாங்க. ஒரு முறை அந்த நாட்டில் எங்கள்கிட்ட அம்பாசிடர் கார் இருந்துச்சு. அம்பாசிடர் கார், நான் கார் ஓட்ட போறேன், கார் எடுத்து கார் ஸ்டார்ட் பண்ணி கார் ஓட்ட பார்த்தா பஸ் ஓட்டுற மாதிரி கார் ஓட்டிட்டு இருக்காரு.